நம்ம கோவிலுக்கு போகிறோன்னு வைங்க, கோவிலுக்கு போனோம் கட்டாயம் வந்துட்டு இதை வந்துட்டு செய்யாமல் வரவே கூடாதுங்க. நம்ம வந்துட்டு முன்னோர்களும் சரி, ஐதீகத்துப்படியும் சரி, இந்த விஷயத்தை மட்டும் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய விஷயம் வந்து முழுமையடையாது. இதை செய்யாமல் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா, எந்த கோயிலுக்காக போனாலும் சரிங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோவில்களுக்கு போனாலும் சரி, இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்ய மறக்காதீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் ஒரு கோவிலுக்கு போகிறோங்க, அது நம்மளாக நினைக்கிறது கிடையாதுங்க. அந்த தெய்வம் வந்து நம்மளை வர வைக்கிது. இவன் வந்துட்டு இந்த ஜென்மாவில், இந்த நிமிஷத்தில், இந்த நேரத்தில், இந்த நொடியில் நம்ம கோவிலில் இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாக பார்த்து நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தர்றது. நாம் வந்து நினச்சோம்னா அந்த கோயிலுக்கு போகிறோம், நம்ம நினச்சோன்னா அந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு சில கோயில்களுக்கு கிளம்பிட்டு போக முடியாமல் கூட போயிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கோவில்களுக்கு போயிருப்பீங்க. இந்த திடீர்னு ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டுப்பாங்க, வாப்பா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட கைகளில் எதுவுமே கிடையாதுங்க. அந்த தெய்வமே முடிவு பண்ணுறது. இந்த தெய்வம் வந்துட்டு இவன் இந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைச்சிறதும் கிடையாதுங்க. ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கிது. நீங்கள் வந்து புண்ணியம் ரொம்ப பண்ணியிருக்கீங்களா, அதிக புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களுக்கு கோவிலுக்கு போக வாய்ப்பும் கிடைக்கிது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எத்தனை கோயிலுக்கு மனசில் என்ன இருக்கா, போகணுன்னு என்ன இருக்கா, அப்போ நம்ம போக முயற்சி செய்யணும். நம்மளுக்கு விதி இருந்தால் கட்டாயம் வந்துட்டு நம்ம அந்த கோவிலுக்கு போவோம். நம்ம அந்த கோவிலோட பேரேட்டில் வந்துட்டு நம்மளோட பேர் இந்த நிமிஷத்தில் வந்துட்டு இவன் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தெய்வம் எழுதிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு கோவிலுக்கு போக முடியாது. அது எவ்வளோ ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி, பெரும் கோவில்களாக திருக்கோவில்களாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அப்படி போகக்கூடிய வாய்ப்புகளை வந்துட்டு நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுங்க. அந்த கோவிலில் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் பாருங்கள், சலசலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஊர் கதை உலக கதை அப்படின்னா. நம்மளுக்கு எத்தனையோ ஜென்மாவுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு. நம்ம சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. அது ஒரு மகா பெரிய விஷயம். நம்மளோட வாழ்க்கையில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த நிமிஷம் நம்மளுக்கு வந்து அந்த தெய்வத்தோட தரிசனம் பார்க்க போகிற நிமிஷம் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பாருங்கள். அந்த தெய்வத்தை வந்து நல்லா கண்குளிர பார்த்து ரசிக்கணும். அதே மாதிரி தினமுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுவுமே பாருங்கள் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு. நம்மளுக்கு எல்லாருமே வந்துட்டு தினம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது, தினம் விளக்கேற்றிக்கிட்டு இருக்க கிடையாது. அந்த தெய்வம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். நம்மளோட பாவங்கள் கழிஞ்சு, நம்மளோட வந்து தீய கர்மாக்கள், நம்ம போன ஜென்மத்தில் என்ன செஞ்சுருக்கோன்றே நம்மளுக்கே தெரியாது இல்லையா. இந்த ஜென்மத்தில் நம்ம நல்லவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கே தெரியாது. அதெல்லாம் கழியணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த தெய்வ வழிபாடுகள், வீட்டில் விளக்கேற்றுறது, கோவிலில் போயிட்டு விளக்கேற்றுறது, அப்புறம் கோவிலில் போயிட்டு சலசலன்னு பேசாமல் இருக்கிறது, வீட்டில் வந்துட்டு கெட்ட வார்த்தைகள், யாரையும் நிந்திக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்துட்டு கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வ சக்தி எப்போவுமே நம்ம கூட இருக்குங்க. அது மாதிரி பாருங்களேன், நீங்கள் வீட்லேயும் பாருங்கள், தினமுமே விளக்கேற்றி தினமுமே வந்துட்டு தெய்வ வழிபாடு பண்ணணுங்க. நம்மளுக்கு கடவுள் எவ்வளோ விதி விதிச்சிருக்குன்றது, எத்தனை நாட்கள் ஆயுசு கொடுத்துருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு ஆயுசு இருக்கிறது வரைக்கும் நாம் வந்துட்டு நீண்ட ஆயுசோடையே நம்ம இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம ஆயுசு இருக்கக்கூடிய அந்த கடைசி வரைக்கும் அந்த இறைவனோட நாமாவை, உங்களுக்கு எந்த ஒரு பிடிச்ச தெய்வமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அந்த தெய்வத்தோட நாமாவை மனசுக்குள்ளே உச்சரிச்சுட்டு இருக்கிறது நம்மளோட நல்லதுக்கு, நம்ம சொர்க்கம் போகிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்ப உகந்ததாக இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கும் இது வந்துட்டு நம்மளை ஒரு கெட்ட நேரத்துலேருந்து விலக்கி வைக்கிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். அப்புறம் கோவிலுக்கு போனாக்க கட்டாயம் வந்துட்டு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கோயிலில் போனோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து நெய் விளக்கு போடுங்க. இந்த நெய் விளக்கு போடுறதுக்கு அவ்வளோ ஒரு மகா சக்தி இருக்குங்க. இதை மட்டும் செய்யாமல் மட்டும் வரவே வராதிங்க. அவ்வளோ ஒரு பெரும் சக்தி இந்த நெய்வில் தீபம் போடுறதுக்கு, அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம், இதை தவிர வேறு எந்த தீபத்தையும் முடிஞ்ச வரைக்கும் போடுறதை தவிர்த்துக்கோங்க.
கோவில்கள்லேயும் சரி, வீட்லேயும் சரி, பரிகார தீபங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இந்த எண்ணெயில் விளக்கு போடுங்க, பரிகார தீபம் போடுங்க. அது அப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த பரிகார தீபங்கள்ன்றது போட்டுக்கலாம். ஆனால் மற்றபடி நம்ம சாதாரண விளக்கு போடுறது வந்துட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், இதில் மட்டும்தாங்க விளக்கு போடணும். அதுலேயும் நீங்கள் அந்த நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு மகா சக்தி, மகா தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கோவிலோட விநாயகர் இருப்பாங்க. கட்டாயம் வந்து விநாயகருக்கு முதல்ல 2 அகல் விளக்கு போட்டுருங்க, நெய் தீபம் போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த கோவிலோட பிரதான தெய்வம் இருப்பாங்க. அந்த பிரதான தெய்வத்துக்கு 2 அகல் விளக்கு நெய் தீபமாக போட்டுருங்க. நல்லெண்ணெய் தீபம் போடக்கூடாது. தாராளம் நல்லெண்ணெயும் அவ்வளோ ஒரு மகா சக்தி வாய்ந்ததுங்க. ஆனால் வந்துட்டு போடலாம், தாராளமாக போடலாம். அதே சமயத்தில் நெய் தீபம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது அதை விட சக்தி வாய்ந்தது. அதனால் பாருங்கள், உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் 2 அகல் விளக்கு அந்த பிரதான தெய்வத்துக்கும் போட்டுக்கோங்க. மற்ற தெய்வங்களுக்கு போடக்கூடிய விளக்குகள் உங்களோட சாய்ஸ் தான். இப்போ சுவாமி இருக்காங்க, சிவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு பலவித பேர்களில் ஒவ்வொரு கோவில்லையும் இருப்பாங்க. அதே மாதிரி அம்மன் பார்வதி தேவியும் பலவித அம்மன் பேர்களில் வந்துட்டு இருப்பாங்க. அங்கே பிரதான தெய்வமாக இருப்பாங்க. சிவன் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த பிரதான தெய்வத்துக்கு விளக்கு போட்டுட்டு, அடுத்து அம்மனுக்கும் விளக்கு போட்டுட்டு, அடுத்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களுக்கு இஷ்டம் இருக்கோ அந்த தெய்வங்களுக்கு வந்துட்டு விளக்கு போட்டு வரலாங்க. அது நெய் தீபமாக போடுறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் எங்கள்கிட்ட நான் வசதி இல்லைங்க, எனக்கு விளக்கு போய்ட்டு வாங்கி போடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த 3 பிரதான தெய்வங்களுக்கும், விநாயகருக்கும், அந்த சுவாமிகளுக்கும், எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, அவரோட துணைவியார்னு சொல்லிட்டு மனைவி வந்துட்டு தெய்வம் அம்மன் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 2 அகல் விளக்கு, சுவாமிக்கு 2 அகல் விளக்கு போட்டுட்டு, மற்ற தெய்வங்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் போடலாம், முடியலைன்னா விட்டுறலாங்க. அதே சமயத்தில் நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு மனசார தெய்வத்தை கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விளக்கு போட்டுட்டு வாங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களால் வந்துட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறத உங்களால் உணர முடியுங்க. அவ்வளோ சக்தி இருக்குது இந்த விளக்கு. அதாவது இந்த நெய் தீபம் போட்டு வர்றீங்க இல்லையா, இந்த நெய் தீபத்துக்கு அவ்வளோ ஒரு மகா சக்தி இருக்குங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, விளக்கு போடாமல் மட்டும் வந்துடாதீங்க. விளக்கு போடாமல் வர்றது வந்துட்டு நம்மளுக்கு நாமளே வந்துட்டு கெட்ட நேரத்தை வந்துட்டு அப்படியே தக்க வச்சுக்கிற மாதிரி, அந்த நம்ம நெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாலே நம்மளோட தீய கர்மாக்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழியும். நம்மளுக்கு நல்ல நேரங்கள், ஒரு கெட்ட நேரமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்துட்டு அதை விலக்கி கொடுக்கும், நம்மளுக்கு நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம அந்த நிமிஷத்தில் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல இல்லாமல் நம்மளை வந்து தப்பிக்க வைக்கும். அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருக்க பக்கத்து வீட்டில் இருக்க கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த கோவிலுக்கும் மகா சக்தி இருக்குங்க. அதனால் பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு எந்த கோவில்களுக்கு போனாலும் இந்த விளக்கு போடாமல் மட்டும் வந்துடாதீங்க.